ரசம் சாம்பாருக்கு வாசனையே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயமும் மிளகா வத்தலும் தான். இப்போ வந்து இதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மிக்சியில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். தீ வந்து லோ ஃப்ளேமாகவே இருக்கட்டும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். அதனால் நல்லா அப்படி இந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி ஒரு 10-15 செகண்ட் நல்லா பெரட்டி விட்டுடலாம். இது நல்லா அப்படி ஒரு லேசாக வதங்கினதும் தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். புளி ஒரு